ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல் Smile&Do. இன்றைக்கி நம்ம Smile&Do சேனலில் சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். மொறு சேனைக்கிழங்கு வறுவல். சேனைக்கிழங்கை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு, அந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் இது ரெண்டும் சேர்த்து நல்லா அந்த கிழங்கோடு கலந்துக்கணும். கிழங்குல படுற மாதிரி நல்லா கலந்துக்கணும். அந்த உப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். நல்லா அந்த கிழங்கோடு அந்த மிளகாத்தூள் எல்லாம் மிக்ஸ் ஆயிரும். இதை ஒரு மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த கிழங்குல உப்பு காரம் சாரும். நல்லா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நம்ம நல்லா எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா காய வச்சு இந்த கிழங்க நம்ம ஊற வச்சுருக்க இந்த கிழங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது சாதத்தோடு சாப்பிடும்போது, சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். மொறுன்னு சிப்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் இந்த கிழங்கோட டேஸ்ட்டு, இது கிழங்கு இந்த மாதிரி செய்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸ்கூலுக்கு லஞ்சாகவும் நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம். நல்லா அந்த சலசலப்புலாம் அடங்கிடுச்சு. இப்போ இந்த கிழங்கு நல்லாவே வறுபட்டுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இதுக்கு மேலே விட்டோம்னா ரொம்ப ஹார்டாக கடிக்க முடியாத அளவுக்கு போயிடும். கரெக்டாக அந்த சலசலப்பு இடங்கணும்னு எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.